I'm busy with my strategy team, designers, shareholders. அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்க்கு வந்தப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இப்ப கிடைக்கிற மரியாதையும் நினைச்சு பார்த்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ என்ன நடந்துச்சு? யார் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? நான் கேட்கட்டுமா? 1 minute. இல்ல, வேண்டாம். ஓகே, எது நடந்திருந்தாலும் அதை மறந்துடுங்க ப்ளீஸ். எனக்காக மிஸ் அபி. பரவாயில்ல சார், என்ன இருந்தாலும் நான் ஒரு டெய்லர் தானே. அதுவும் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களோட ஃபேஷன் டிசைனிங்க பார்த்து காப்பி அடிக்கிற டெய்லர். வாட்? நீங்க காப்பி அடிக்கிறீங்களா? யாரு யார் அப்படி சொன்னாங்க? எங்கேயோ எப்பவோ பார்த்தத கொஞ்சம் கூட மாறாம அப்படியே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ற அந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க போய் தாங்க சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உங்க டேலண்ட்டை பார்த்து பொறாமையில சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க அதை நம்புங்க. உலகம் ஃபுல்லா நான் சுத்திருக்கேன். எவ்வளவோ டிசைனர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு புது ஐடியா, ஒரு யூனிக்கான டிசைனை நான் உங்ககிட்ட தாங்க பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ப்ரெஷியஸ் அபி. நான் படிக்காதவ சார். ஸோ வாட்? படிப்புக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. யூ ஆர் நேச்சுரலி கிஃப்டட். உங்களையே நீங்க எதுக்காக குறை சொல்லிக்கணும்? அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களோட டேலண்ட்டை ஒரு சின்ன ஷாப் வச்சு அதோட முடிச்சுக்கிறதுனால யாருக்கு என்ன யூஸ்? நீங்களே சொல்லுங்க. நத்திங், ரைட்? அதே அபி டெய்லருங்கிறத ஒரு பெரிய பிராண்டா மாத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் மாத்துறேங்க, நாம மாத்தலாம். எனக்கு பிசினஸ் தெரியும், உங்களுக்கு டிசைனிங் தெரியும். நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா ஃபேஷன் வேர்ல்ட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணலாங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ். நீங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லணும்? அது நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். தமிழ்ல ஒரு கோட் இருக்கு, என்ன பொன்மொழி, ஆகச்சிறந்த சொல் செயல் மட்டுமே. தட்ஸ் பேசிக்கலி மை பாலிசி. நான் என்னுடைய ஒர்க்ல என்ன ப்ரூவ் பண்றதுக்காக நினைக்கிறேன், உங்களை மாதிரி. ஐ மீன், நான் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வேலையை எங்களோட என் கூட சேர்ந்து செய்யலாம் தான் சொல்றேன். ஆனஸ்ட்லி ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க். தட்ஸ் வை. நல்லா பேசுறீங்க. ஒரு வார்த்தை கூட வலிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பேசுறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? யா. இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷன்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் பீரியட்ல ரெடிமேட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல டிசைன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதையே ஒரு பிராண்டா மாத்தி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம். திஸ் இஸ் நாட் ஓன்லி பிசினஸ், இது எங்களோட பெருமை, எங்க பிரஸ்டீஜ். இவ்வளவு பெருமையும் பாரம்பரியமும் இருக்கிற இந்த தொழில யாராவது வேலை பேசினா என்ன செய்வீங்க? எனக்கு புரியல. அதாவது கோடி கோடியா பணம் தரேன், இந்த பிசினஸ் விட்டுருன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? நோ வே. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன்னா இது எங்களோட உலகம், நாங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண உலகம். அதை எப்படிங்க விட்டு தர முடியும்? அதே மாதிரி தான் சார் நானும். என் கடை தான் எனக்கு உலகம். என் அம்மா கனவு கண்டு கஷ்டப்பட்டு எனக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு உலகம். ரொம்ப சின்ன உலகம்தான், ஆனா அது எனக்கு போதும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என் கடையை விட்டு நான் வரமாட்டேன். சோ என்னை வேலைக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்க வேண்டாம். நான் வரமாட்டேன் சார். என்னால வரவும் முடியாது. நான் வரேன் சார்.
இவ்வளவு பெருமையும் பாரம்பரியமும் இருக்கிற இந்த தொழில யாராவது விலை பேசினா என்ன செய்வீங்க? அதாவது கோடி கோடியா பணம் தர இந்த பிசினஸ விட்டுருன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? என் கடை தான் எனக்கு உலகம். என் அம்மா கனவு கண்டு கஷ்டப்பட்டு எனக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு உலகம். ரொம்ப சின்ன உலகம்தான், ஆனா அது எனக்கு போதும். அசோக், எதுக்கு இந்த அப்செட்? ஒன்றும் இல்லை. போய் என் தம்பி எப்போ எப்படி இருப்பான், என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியாதா? இது சின்ன அப்செட், அவ்வளவுதான். ஆமா, அந்த டெய்லர் பொண்ணு, அவ பேரு ஏதோ அபி. அபி டெய்லர். அபி டெய்லர் வேலைக்கு வர முடியாதுன்னு நேர்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாளாம். am I right? come on, நம்ம கம்பெனி, நம்ம ஆபீஸ், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போயிடுமா? கண்ட்ரி வைடா, வேர்ல்ட் வைடா டிசைனர்ஸ் இருக்கிறப்போ நீ ஏன் அவளை நம்புறேன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்னால. அபியோட டிசைன்லயும் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்லயும் ஒரு மேஜிக் இருக்கு, அது நிஜம். எஸ் எஸ், ஐ பிலீவ் தட். நானும் பார்த்தேன் தான். பட் அந்த மேஜிக் எல்லா நேரத்திலயும் ஒர்க் ஆகாது அசோக். டிசைனர் ஜாப் இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஆஃப் கோர்ஸ், ரைட். பட் எனக்கு அந்த பொண்ணு மேலயும் அவ டேலண்ட் மேலயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அபி டெய்லர் மட்டும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே நாம தான் நம்பர் 1. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்குன்னு படிச்சு அதையே பேஷனா வச்சிட்டு இருக்கிற டேலண்டட் டிசைனர்ஸ் இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஒரு டெய்லர், அதுவும் சாதாரண டெய்லர், அவளால நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் பிசினஸ காப்பாத்த முடியும்னு நம்புறது தப்பு. ஆனா அவ மட்டும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணா நீ சொன்னது பொய்ன்னு ஒரே செகண்ட்ல நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா இத பாரு, நானும் அம்மாவும் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தோம், நடக்கல. ஏன் நீயும் பேசி பார்த்த, நடக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? இன்னும் முடியல. இன்னும் 4 days டைம் இருக்கு. அதுக்குள்ள நிச்சயமா என்னால ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அசோக். ஆனா நீ ஒன்ன நம்பாம யாரோ படிக்காத டெய்லரை நம்புறியே, அதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச டிசைனர்ஸ் எல்லாரையுமே நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ அவங்களோட பேசு, ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடு. இல்ல, இது எனக்கான சேலஞ்ச். அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். பட் 4வது நாள் போர்ட் மீட்டிங்ல நீ அவமானப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை விட நான் தான் அதிகமா வருத்தப்படுவேன். அது எனக்கும் புரியுது. நீ வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நினைச்சதை அடைஞ்ச பழக்கப்பட்டவன் நான். தோக்குறது எனக்கு எப்பவும் பிடிக்காது. நான் தோக்கவும் மாட்டேன். ஐம் ஷூர். ஓகே, அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு இருந்தா போதும். நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். போய் ரெஸ்ட் எடு. அன்பால சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அதிகாரமா தான் ஏதாவது செய்யணும். நாம யாருன்னு அந்த அபிக்கு காட்டிடணும். அது நாம செஞ்சதா என்னைக்குமே வெளியில தெரியக்கூடாது. அசோக் செஞ்சதா தான் தெரியணும். இப்போன்னு இல்லை, எப்பவுமே. அபிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் மூலமா ஏன் ஷேர் காணாம போயிடக்கூடாது. அவளுக்கு பணத்தோட பவர் என்னெல்லாம் செய்யும்னு காட்டணும். அவளை அசோக்குக்கு எதிரா திருப்புற வேலை இப்பல இருந்தே நடக்கணும். எந்திரி சொல்றேன். எதுக்கு? அட எந்திரி அக்கா, நோட் பண்ணுக்கா. பாரா, என்ன பண்ற நீ? 72. 72.